குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 8 முதல் 14 வரைக்கும், அதாவது மே மாதம் 21 முதல் 27 வரைக்குமான 2024 வருடத்திற்குரிய வார ராசி பலன் பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுக்க ரிஷப ராசியில் குரு பகவானும் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்தும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியில் சனி பகவானும், மீன ராசியில் செவ்வாயும் ராகுவும், மேஷ ராசியில் புதனும், வளர்பிறை சந்திரன் முதல் 2 நாட்கள் துலாம் ராசியில் சுவாதி 1 மற்றும் சுவாதி 4ஆம் பாதங்கள்லையும், அதுக்கப்புறம் 3 நாட்கள் விருச்சிக ராசியில் விசாகம் 4, அனுஷம் 4, கேட்டை 4 அப்படிங்கிற நட்சத்திர பாதங்கள்லையும், கடைசி 2 நாட்கள் தனுசு ராசியில் மூலம் 4ஆம் பாதம் மற்றும் பூராடம் 4ஆம் பாதங்கள்லையும் சஞ்சாரம் பண்றாரு. திடீர்னு பார்த்தா வளர்பிறை திரையோதசி, வளர்பிறை சதுர்த்தசி, பௌர்ணமி, தேய்பிறை பிரதமை, தேய்பிறை துவிதியை, தேய்பிறை திருதியை, தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னும், யோகம்னு பார்த்தா வியதி பாதம், வரியான், ஃபரீகம், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம் அப்படின்னும், கரணம்னு எடுத்துக்கிட்டா தைதுளை, கரசை, பத்திரை, பாலவம், தைதுளை, வனிசை, பாலவம் அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகள் மேஷம் முதல் மீனம் வரைக்குமான 12 ராசிகளுக்கும் இந்த வாரம் எந்த மாதிரி பலன் கொடுக்க போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சிகம். இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. அதனால் அழகான களத்திரம், உயர்ந்த அந்தஸ்துள்ள நண்பர்கள், அவங்க கூட கூட்டு தொழில், இதெல்லாமே அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உள்ளூர்லேயோ உறவிலையோ கூட திருமணம் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாடிக்கையாளர்கள் கிட்டேயும் கோபப்படக்கூடாது. கூட்டு தொழில் பண்ணினாலும் பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தாலும் நிறைய கேள்வி கேட்பாங்க. அவங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது நல்லது. நிறைய பேருக்கு விருப்பம் போல திருமணம் அமையறதுக்கும் யோகம் இருக்கு. களத்திரத்தின் வழியா ஆசிரியர் பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு தாய்மாமன், தாத்தா இவங்க சொல்ற இடத்துல இருந்தோ இல்ல குலதெய்வம் இருக்கிற இடத்துல இருந்தோ களத்திரம் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அசப திசா நடக்கிறவங்க தாய்மாமா மேல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். சூரிய பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் செய்யற இடத்துலயே களத்திரம் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. 2வது குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சொந்த தொழில் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களை விட நிறைய சம்பாதிக்கக்கூடிய களத்திரம் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. களத்திரத்தோட கூட்டு தொழிலோ இல்ல களத்திரத்தின் பேர்ல தொழிலோ அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் சஞ்சாரம் பண்றதுனால நரம்பு, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தேமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஒர்க் பண்றவங்க, டாக்குமெண்டேஷன் லைன்ல இருக்கிறவங்களும் உத்தியோகத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். வரவு செலவு விஷயங்கள்லையும் கரெக்டான எவிடன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இணைவு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. விருப்பங்கள் நிறைவேறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வீரமான கடவுள்கள், காவல் தெய்வங்கள், கையில ஆயுதம் ஏந்திய தெய்வங்கள் வழிபாடு பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்னமும் ராசிக்கு 4ஆம் இடத்துல தான் சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு. அதனால படிப்பு, சொத்துக்கள், வண்டி வாகன விஷயங்கள்ல கூடுதல் கவனமா இருக்கணும். அம்மாவுடைய ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும். நீர்நிலைகள்லையும் கவனமா இருக்கணும். 10ஆம் இடத்துக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உத்தியோகம் திருப்தியா இருந்தாலும் மாமியார், களத்திரத்தினுடைய ஆரோக்கியம் இதிலெல்லாம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு கேது பகவானோட சேர்ந்து குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால நண்பர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு நிவர்த்தியாகும். மூத்த சகோதரத்துக்கும் இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகும். லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ஓரளவுக்கு திருப்தியான மனநிலை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாரம் முழுக்க சந்திரன் 12, 1, 2ஆம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றதுனால இரவு நேர பயணங்கள், வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இதிலெல்லாம் கூடுதல் கவனமா இருக்கணும். உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும். அப்பா, அம்மா இவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும். வருமானம், குடும்ப உறுப்பினர்கள், அப்பா வழி ஆதாயம், பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே திருப்தியா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.